இந்த வீடியோவில் வந்து செயின் ஸ்டிச் சில்க் த்ரெட் வச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 2 த்ரெட் வந்து ஒரே கலரில் எடுத்து வாங்கியிருக்கேன். நீங்கள் இல்லைனா இன்னொரு மெத்தடில் கூட பண்ணலாம். நீங்கள் ஒரே ஒரு த்ரெட் மட்டும் வாங்கிட்டு அது இந்த மாதிரி மிஷின் பாபியில் எடுத்து சுற்றி யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஷேட் நம்பர் பாருங்கள், அதில் வந்து நான் 36D யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து டபுள் கலரில் வந்து த்ரெட் வந்து ஒரே கலரில் வாங்கி இந்த மாதிரி பாபினில் சுத்தாமல் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதுலேயும் ஷேட் வந்து ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்து தான் யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த த்ரெட் உங்களுக்கு இதே கலரில் ஷேட் வேணும்னா அந்த ஷேட் நம்பர் எடுத்து பார்த்துட்டு திரும்ப நீங்கள் வந்து அதே கலரில் த்ரெட் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஒரு வேலை முடிஞ்சிருச்சுன்னா இப்போ வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஸ்டிச் பண்ணும்போது பிசிறு வராமல் கட் ஆகாமல் இருக்கிறதுன்றதுக்காக டிப்ஸ் பார்க்கலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ எடுத்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபிங்கர்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த சில்க் த்ரெட்டை பிரித்து இந்த மாதிரி லைட்டாக இழுத்திங்கன்னா 2 த்ரெட்டும் வந்து ஒரு மாதிரி ஸ்டிக் ஆகிக்கும். அப்போ வந்து நீங்கள் இப்படி த்ரெட் வச்சு நீங்கள் எடுக்கும் போது பிசிறு வராமல் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பிராண்டும் நீங்கள் வந்து என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்றதை பார்த்து தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரும்போது நீடில் தூக்க விட்டு கொஞ்சம் மேலே, நான் வீடியோவில் தள்ளி காமிச்சிருக்க மாதிரி கொஞ்சம் மேலே தள்ளி நீங்கள் இந்த மாதிரி த்ரெட்டை எடுக்கும் போது பிசிறு வராது. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து செயின் ஸ்டிச் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அது கட் ஆகிட்டே இருக்குது, உங்களுக்கு அந்த பிராண்ட் ஒரு வேலை உங்களுக்கு சரி இல்லைன்னா அந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணலாம்.